ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு 4 விதமான லட்டு ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடானதும் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு கீ உருகுனதும் அதில் 1 கப் அளவு அவல் சேர்த்துக்கலாம். இந்த அவலை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுக்க நம்மளுக்கு 5 to 10 minutes ஆகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வறுத்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு கொಬ್ಬರಿ தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவு முந்திரி பாதாம் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் வறுத்து வச்சிருக்க அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 இல்லைன்னா 3 ஏலக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் ஒரு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்ததை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கையால் நல்லா கலந்து விட்டோம்னா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு லட்டு பிடிக்கிற பதம் வரலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துட்டு லட்டு பிடிக்கலாம். இப்போ சின்ன சின்ன லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த லட்டு பார்த்திங்களன்னா ஒரு 1 வீக்குக்கு கெடாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்காக கொடுத்து அனுப்ப இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம லோட்டஸ் சீடு வச்சு எப்படி லட்டு செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு இதில் 3 கப் அளவு நான் லோட்டஸ் சீடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது பார்த்திங்களன்னா 5 to 10 minutes ஆகும் இது வறுத்து எடுக்க. 5 minutesக்கு அப்புறம் பார்த்திங்களன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். ப்ரெஸ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நான் மறுபடியும் இதை கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி கிறிஸ்பியாக உடஞ்சி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவு முந்திரி பாதாம் ரெண்டுமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப வறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வறுத்தா போதுமானது. இதையும் வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவு கொಬ್ಬರಿ தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கோகோனட் இருந்ததுன்னா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. கொಬ್ಬரி தேங்காய் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற லோட்டஸ் சீடும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்த்துக்கணும், நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா கையால் கலந்து விட்டிங்களன்னா லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம சின்ன சின்ன லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு 2 இல்லைன்னா 3 நாளுக்கு தான் லட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொಬ್ಬರಿ தேங்காய் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு 1 வீக்குக்கு கெடாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் தான் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு இந்த லட்டு ஸ்வீட்டுக்கு பதில் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம வெள்ளை எள்ளு வச்சு எப்படி லட்டு செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடானது இதில் 1 கப் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன். இதை எள்ளை நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்சு நல்லா ஸ்மெல்லும் வருது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக கொಬ್ಬರಿ தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ நான் வறுத்து வச்சுருக்க எள்ளும் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நீங்கள் நெய்
எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா கலந்து விட்டுட்டு லட்டு பிடிச்சிங்களன்னா நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்களன்னா நான் ஒரு 4 லட்டுக்கு மட்டும் கொக்கோ பவுடர் சேர்த்து லட்டு பிடிச்சிருக்கேன். அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம கருப்பு உளுந்து வச்சு எப்படி லட்டு செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு நம்ம 1 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு உளுந்தா சாப்பிட்டு பாருங்க. எப்போ உங்களுக்கு கிறிஸ்பியாக ஒரு உளுந்து கிடைக்குதோ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உளுந்தை நல்லா ஆற விட்டுக்கிறேன். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இதில் 1/2 கப் வெல்லம் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு ஆல்ரெடி பாதாம் முந்திரி ஒரு 1/4 கப் அளவு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடரை இந்த நெய்யில் ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற பால் சேர்த்துக்கலாம். இன்னும் வேணும்னா நம்ம கீ சேர்த்து கூட லட்டு பிடிச்சிக்கலாம். ஆனால் ஒரு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்களன்னா அந்த லட்டு ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சூடாக இருக்கிற பால் சேர்த்து நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறப்ப 1 வாரத்துக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.